இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சில்லுன்னு கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கேரட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு நான் வந்து கேரட் வந்து இந்த மாதிரி ஒரு 2 கேரட் எடுத்து தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு காய் துருவதில் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து அரைக்கும் போது நல்லா நெய்ஸாக வந்து அரைப்படும். அதுக்காக தான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு அதோட ஒரு 12 பாதாம் வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் அல்லது முந்திரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட வந்து பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கேரட்லேயே ஏற்கனவே இனிப்பு இருக்கும். நம்ம வந்து திக்கான பால் சேர்க்க போகிறதுனால பால்லேயும் வந்து இனிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இனிப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து பால் சேர்த்துக்கலாம். திக்கான பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா நெய்ஸாக வந்து அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது மீதி உள்ள பாலையும் வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த மில்க் ஷேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வடிகட்டாமல் தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே வந்து கார்னிஷிங்காக பாதாம் பிஸ்தா வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.